இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 3, 2026 3/3/2026 தமிழ் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மகம் நட்சத்திரம் காலை 7:33 வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். பௌர்ணமி திதி மாலை 5:01 வரை, அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ருத்ர சாவர்ணி மனு. இன்று கேது கிரஸ்த சந்திர கிரகணம். இன்று மாலை 4:33 முதல் இரவு 6:47 வரை பூர்ண சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது. இந்தியாவில் இது தெரிகின்ற காரணத்தினால சாயந்தரம் 4:33 6:47 வரைக்கும் எந்த விதமான உணவு வகைகளையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரிகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது சந்திரன், கும்பத்தில் சூரியன் புதன் ராகு செவ்வாய், மீனத்தில் சனி சுக்கிரன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், ஏதோ ஒரு படிப்பு நீங்கள் கற்றுப்பீங்க. நீங்கள் வயதானவராக இருந்தால் ஒரு புதிய அனுபவத்தை பெறுவீர்கள். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தால் உங்களுடைய அறிவுத்திறமையை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் ஒரு நுணுக்கத்தை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உடன்பிறப்புகள் பங்காளிகள் விஷயத்தில் இன்றைக்கி அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்க, அதுவும் குறிப்பாக பெண்களாக இருந்தால், குடும்ப தலைவிகளாக இருந்தால், உங்களுடைய உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்குள்ளே இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு குழந்தைகளால் மன நிம்மதி செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏதோ ஒரு விஷயத்தில் கவலை இருக்கும். அந்த கவலையை போக்கக்கூடிய நற்செய்திகள் வரும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். பதவிக்காக காத்து கொண்டிருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று வீடு தேடி பதவி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சந்தோஷ செலவுகள், குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள், உடன்பிறப்புகள், உங்களுடைய வாழ்க்கை துணை, இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, அவங்களுடைய கௌரவத்தை உயர்த்துறதுக்காக நீங்கள் செலவுகளை சம்பாதிப்பீங்க. அந்த செலவுகளால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தந்தையின் உடன்பிறப்புகள் மூலமாக செலவுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அல்லது உங்கள் தந்தையுடைய கூட பிறந்தவங்க, பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி, பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், அக்கா, இந்த மாதிரி உங்கள் அப்பா வழி உறவுகளை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லது அவர்களின் மனதை குஷிப்படுத்துவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதனால் நஷ்டம் ஏற்படாது. அது உங்கள் குடும்பத்தில் நிம்மதிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால எப்பேற்பட்ட சங்கடத்தையும் கஷ்டத்தையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் அல்லது வயது முதிர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஆப்போசிட் ஜெண்டர்னால ஒரு சந்தோஷ அனுபவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். அதே சமயம் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, இல்லை திருமணமானவங்க, இல்லை வயசானவங்களாக இருந்தால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் வீடு மனை வாங்குவதற்கு அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்பும், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் ஏற்படுகின்ற, வருமானம் ஏற்படுகின்ற நல்ல நாள்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் இருக்கும். ஆனால் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. மனசில் இனம் புரியாத கவலை ஏற்பட்டு பின் சரியாவதற்கான வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை பெறுவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி முதலீடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் கூட சண்டை போட்டவங்களே உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. இதனால் உங்கள் பேரில் இருந்த வன்மம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வை பெறுவதற்கும் நில முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற நல்ல நாள். மிதுன ராசி, இன்று உங்களுடைய மன நிறைவு தரக்கூடிய செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் இருந்து வந்த பணப்பற்றாக்குறை விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, இல்லை ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய சம்பளத்தோடு கூடிய இடமாற்றம், வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டு பிரயாணம் அல்லது வெளியூர் பிரயாணங்களிலிருந்து தடைகள் விலகும். அலுவலக ரீதியாகவும் சரி, சுயமாகவும் சரி, நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கோ இல்லது வெளியூருக்கு நார்த் இந்தியா போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களுடைய ஊரை விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள் வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் நஷ்டங்கள் ஏற்படாது. வெளிநாட்டு தொடர்பான விஷயத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த விசா, டிக்கெட் போன்ற விஷயங்களில் இன்றைக்கி நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய இடமாற்றம், பதவி மாற்றம் அல்லது டிபார்ட்மெண்ட் மாற்றத்தில் இருந்த தடைகள் விலகும். மேல் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா நல்ல செய்திகளும் வரக்கூடிய சந்தோஷகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தம்பி தங்கைகள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, வழக்கறிஞராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வெற்றி செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் இனி உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கடக ராசி, ராசிநாதன் 2ஆம் இடத்துல பூர்ண சந்திரனாக இருக்கார். அதனால் இன்றைக்கி மனசும் தெளிவாக இருக்கும், வார்த்தையும் தெளிவாக இருக்கும், உடம்பும் தெளிவாக இருக்கும். மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நயமாக பேசி சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதில் வெற்றியும் காண்பீர்கள். வீடு மனை சார்ந்த முதலீடுகளில் சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தாரின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக தம்பி தங்கைகள் மட்டுமல்லாமல் தந்தை மூலமாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனசு வருத்தத்தை ஏற்படுத்தாது, ஆனால் மனசில் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்க. ஆனால் அதே சமயம் அது உங்களுக்கு முதலீடுகளுக்கான வாய்ப்பையும் உதவிகரமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது கௌரவம் முக்கியம் கிடையாதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே கௌரவம் பார்க்கக்கூடாது, சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கணும். அதே சமயம் வெளியாட்களிடம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் கௌரவத்தை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள், தொழில் விவகாரங்களில் இன்றைக்கி முதலீடுகள் உதவிகரமாக செயல்பாடுகள் மூலமாக முதலீட்டுக்கான பண வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பண வருமானம் ஏற்படும். அதன் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பெரிய மனிதர்களின் உதவியின் மூலமாக அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். சிம்ம ராசி,
இன்று உங்களுக்கு நற்செய்திகள் தருகின்ற யோகமான நாள். குறிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சியில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான வழக்குகளில் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இளைய சகோதர சகோதரிகளின் எழுச்சிமிகு வளர்ச்சியால் குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். பண வருமானம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக இன்று உங்களுக்கு திரவிய லாபமும் தன லாபமும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். நீங்கள் இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, அதாவது உங்களுடைய கர்ப்பம் தரிப்பதில் இருந்த தடை விலகிறதுனால வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இன்றைக்கி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சிடுங்க. இது உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நிவர்த்தி செய்யும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக பண வருமானம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். வியாபார விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, குடும்ப பண வருமானம் ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்த எல்ஐசி பணமோ இல்லை வேறு ஏதாவது டெபாசிட்டோ இன்றைக்கி உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தனயோகம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் நீங்கள் அதிகமாக டாமினேட் பண்ணிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி நீங்கள் டாமினேஷனை கைவிட்டு அவங்க கூட இணக்கமாக இருக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. மன நிறைவும் சந்தோஷமும் மன ஒற்றுமையும் ஏற்படுகின்ற நல்ல நாள். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. கன்னி ராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். அதுவும் உங்களுடைய பாக்யாதிபதியான சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் இன்றைக்கி சந்திரன் டிராவல் பண்ணுறது சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்தும். தந்தை வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுனால நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது சங்கடம் இருந்ததுன்னா அதுக்கும் இன்றைக்கி செலவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ சந்தோஷமும் இருக்குது, சங்கடமும் இருக்குது. அதனால் உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுங்கள். அதனால் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கவலைகள் குறையும். அதே சமயம் கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியிலும் இன்றைக்கி அனுகூல பலன்கள் ஏற்படும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைப்பீங்களே தவிர அதை சேமிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விரயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே வெளியில் போய் ஸ்டே பண்ணுறதுக்கோ இல்லை உறவுகள் வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த கவலைகளும் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சந்தோஷத்தினால் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய கடன் வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சல் காரணமாக இன்று உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் சின்ன மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது தந்தையாலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தந்தை மூலமாக உங்களுக்கு பெருசாக லாபம் ஏற்படாது. ஆனால் அவர்னால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன், அதுவும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கார். இன்றைக்கி உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் பண விவகாரங்களில் கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க ரீதியாக அனுகூலம் ஏற்படும். நீங்கள் பெரிய சாதனை செஞ்சுருக்கீங்க, இல்லை மிலிட்ரியில் இருக்கீங்க, இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஏதோ ஒரு சாதனை செஞ்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். ஆனால் அவங்களை காட்டிலும் நீங்கள் பலமாக செயல்பட்டு அவங்களுடைய சிக்கல்களை தீர்ப்பதற்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அதனால் உங்கள் பேரில் மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு திரவிய லாபம், பதவி லாபம், தொழில் லாபம், உத்தியோக லாபம்னு எல்லா லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரியவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் புதிய அணுகுமுறையின் மூலமாக மாற்றங்களை ஏற்படுத்தும். அதாவது இத்தனை நாளாக இங்கிலீஷ் மெடிசின்
அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. இப்போ திடீர்னு சித்தாக்கோ ஆயுர்வேதாக்கோ மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு கௌரவத்தை உயர்த்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் சில இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத அவமரியாதை ஏற்பட்டதுன்னா அது உங்களுடைய பேச்சினால் இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் வியாபார விஷயமாக அரசாங்க தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு திரவிய லாபம் பதவி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசிக்கு தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். அது வளர்வரை சந்திரன். உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய உத்தியோகம் வேலை சார்ந்த விஷயங்களில் இத்தனை வருடங்களாக கடந்த சில வருடங்களாக உங்களை அவமானப்படுத்திட்டு இருந்தவங்க எதிரில் நீங்கள் நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக வரவேண்டிய பண பாக்கிகள் சொத்து பாக்கிகள் வசூலாவதற்கான வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு திடீர் சந்தோஷம் ஏற்பட்டு சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வெளியூர் பிரயாணங்களும் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. அதனால் அலைச்சல் இருக்குது. உங்களுக்கு இன்று பதவி லாபம் அல்லது உங்களுடைய சொத்து லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான அனுபவம் ஏற்படும். 2 பேரும் செகண்ட் ஹனிமூன், அதாவது உங்களுடைய மனசை திறந்து பேசுகிறதுக்கு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படும். புதிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் துவக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படும். கணவன் மனைவி உறவில் இத்தனை நாளாக உங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருந்தது. குடும்ப கௌரவம் காரணமாக நீங்கள் விட்டு கொடுத்து போயிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி உங்கள் மரியாதையை உலகுக்கு காண்பிக்கக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை துணை செயல்படுவார். இதனால் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய வியாபார அறிவை வெளிப்படுத்துவீர்கள். தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். தனுசு ராசி, இன்று உங்கள் வீட்டில் ஒரு புதிய உறவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவது, இல்லை உங்களுடைய குழந்தை பாக்கியம் ஏற்படுவது, இல்லை திருமணம் சார்ந்த உறவு அமைவது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஏதோ ஒரு உறவு வரும் வாய்ப்பு ஏற்படும். அதாவது குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். இதுவும் உங்களுக்கு மன நிறைவை தரும். தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி மீண்டும் உறவுகளுடன் நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்போ அல்லது கடன் உதவியோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு லாபம் பெருகுவதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தில் இருந்த ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்திலும் சரி உங்களுக்கு நற்செய்திகள் வரும். கடன் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மனநிறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது சுக்கிரனின் அணுஜென்ம நட்சத்திரமான திரிஜென்ம நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. அதாவது ஜென்ம நட்சத்திரம், அணுஜென்ம நட்சத்திரம், திரிஜென்ம ஜென்ம நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள், அதாவது ஒரே ராசி, இந்த நட்சத்திர அதிபதியுடைய ஒரே நட்சத்திரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி பொறுமை காத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசில் இருந்த கவலையை போக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மனசில் கவலை, அப்பாவோட ஹெல்த்தை பற்றி, உங்களுடைய குழந்தைகளுடைய ஹெல்த்தை பற்றி ஏதோ ஒரு கவலை இருந்தது. அந்த கவலையை போக்கும் விதமான நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் வழக்கு சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இத்தனை நாளாக உங்களுடைய இன்கம் டேக்ஸ் பிரச்சனையோ இல்லை கிரெடிட் கார்டு பிரச்சனையோ இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் ஆலோசனை அல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அதன் மூலமாக வெற்றிகளை தரும். மகர ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில்
இன்றைக்கி நீங்கள் எது பேசினாலும் தேவையில்லாத அவப்பெயரை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனாவசியமாக கெட்ட பேர் தான் கொடுக்கும். அதாவது நீங்கள் உதவி பண்ணணும்னு போயிட்டு உபத்திரவத்தை ஏற்படுத்திட்டு வருவீங்க. அதனால் யாருக்கும் இன்றைக்கி உதவி பண்ணுறேன்ட்டு நீங்களாக வாலண்டராக போகாதீங்க. அப்படியே அவங்களே கூப்பிட்டா கூட நீங்கள் மேலாந்த வாரியாக வேலை பண்ணிட்டு வரணுமே தவிர அடி ஆழத்துக்கு போயிட்டு அவங்களுக்காக கீழே இறங்கி வேலை பண்ணுறதுலாம் தவிர்க்கிறது நல்லது. வியாபார விஷயமாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி மனஸ்தாபம் ஏற்படும். குறிப்பாக வியாபாரிகளுடன் மன வேற்றுமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தவறான வார்த்தை பிரயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. அதாவது உங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக, உங்கள் வாழ்க்கை துணையின் சொத்து சம்பந்தமாக உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ பிரித்து கொடுக்கறதுல மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் சொல்லும் நல்ல வார்த்தைகள் அவர்கள் காதில் ஏறாது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசும் வார்த்தையும் சம்மந்தம் இல்லாமல் பேசும். மனசு ஒன்று நினைக்கும், வார்த்தையை ஒன்று சொல்லும். அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீங்கள் எந்த கருத்து தெரிவித்தாலும் அது உங்களுக்கு குடும்பத்தில் அவமரியாதை ஏற்படுத்துவது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு உறவுகளிடமிருந்து பகை உணர்வை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சற்று கவனமாக இருக்கணும். இன்றைக்கி பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வார்த்தை இழப்புகளால் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அவசரப்பட்டு வாயை திறந்து பதில் சொல்லிடாதீங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய அட்வைஸ் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். கும்பராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன், அதுவும் யோகாதிபதி பாக்யாதிபதி சுக்கிரனின் நட்சத்திர சார்த்த அந்த சுக்கிரன் உச்சமாக இருக்கார். பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது. அதனால் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தை பாக்கியம் வளர்ச்சி அடையும். குழந்தை பாக்கியத்தினால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் பாராட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் புதிய பிஸ்னஸ் துவக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான பண உதவிகளை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை வாங்கும் யோகம் ஏற்படும். அல்லது நிலம் சார்ந்த முதலீடுகள், உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வட்டி இல்லா கடன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது பேங்க்கில் லோன் வாங்குறது வேறு. நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற நல்ல நாள். கணவன் மனைவி உறவு, லவ்வர்ஸ் பிரச்சனை, ஏதாவது ஒரு ரீசன்னால சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி திருப்பி பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா அல்லது இன்றைக்கி இனிஷியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும், சுகத்தை தரும், சந்தோஷத்தை தரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நில முதலீடுகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கலைத்துறை சார்ந்தவர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், யூடியூப் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி வருமானம் ஏற்படுறதுக்கு மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக உங்கள் தொழிலில் மின்னுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். மீன ராசி 6ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ரீதியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்களும் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய தாயார் இவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய கடமையை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் சொத்து பிரிக்கிறதுல இல்லை சொத்து பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா அது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்றைக்கி எதிரிகளுக்கு பலம் பொருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இடமாற்றம் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். இன்று எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது செலவினத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, அதில் செலவாகும், நஷ்டம் ஏற்படும். ஏதாவது வெளியூருக்கு போகிறீங்களா, அது செலவை ஏற்படுத்தும், நஷ்டத்தை ஏற்படுத்தும். யாருக்காவது அட்வைஸ் கொடுக்குறீங்களா, 10 பேருக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்களா, அது நஷ்டத்தை ஏற்படுத்தும், எதிரிகளை உருவாக்கும். அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், அதாவது அவங்களுக்கு உண்டான அட்வைஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு உண்டான உதவி செய்கிறதெல்லாம் உங்களுக்கு செலவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான முயற்சிகள் இன்று உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும், அலைச்சலை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நில முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் இன்னைக்கு அனாவசிய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதன் இருக்கிறது குருவின் நட்சத்திர சாரத்தில், குரு இருக்கிறது புதனுடைய வீட்டில், புனர்பூசம் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில். அதனால் தாயாரின் ஆரோக்கிய விஷயம் அல்லது நிலம், சொந்த வீடு, சொத்து, பூர்வீக சொத்து, இல்லை நீங்கள் குடும்பத்தாராக சேர்ந்து வாங்கின சொத்து, இது சம்பந்தமாக இன்றைக்கி எந்த பேச்சு எடுத்தாலும் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவுகளுக்குள், குறிப்பாக உடன் பிறந்தோருக்குள் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.